இன்றைக்கு இந்த டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிளான டிசைன் தான். நான் ஸ்பைடர் ஜெல், எம்போசிங் ஜெல் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பேஸ் கலர் அப்ளை பண்ணுறேன். டிப் நல்லா பஃப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் அது லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ நான் முன்னாடியே பஃப் பண்ணிட்டேன். இப்போது 30 செகண்ட்ஸ் நான் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் தொடச்சிக்கிறேன். தொடச்சிட்டு உங்களுக்கு இன்னொரு லேயர் வேணும்னா நீங்கள் இன்னொரு லேயரும் அப்ளை பண்ணலாம். இப்போது இதுக்கு மேலே நான் பில்டர் ஜெல் அப்ளை பண்ண போகிறேன். பில்டர் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ஃபாயில் எடுத்துக்கிறேன். ஃபாயில் நீங்கள் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பில்டர் ஜெல் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்கள் இதை டச் பண்ணாலே போதும். டச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் இந்த மாதிரி தொடச்சிக்கிறேன். இந்த மாதிரி தொடச்சிட்டு மறுபடியும் பில்டர் ஜெல் அப்ளை பண்ணணும். ஏன்னா நீங்கள் மேலே அப்ளை பண்ணியிருக்க ஃபாயில்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மறுபடியும் பில்டர் ஜெல் வச்சு மறுபடியும் லாக் பண்ணணும். இதை கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். உங்களுக்கு ப்ராடக்ட் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பெக்ஸ் க்ரியேட் ஆன மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் சென்டரில் வந்துடும். நீங்கள் அந்த டைம் க்யூர் பண்ணும்போது உங்களோட நெயில் வந்து அழகாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் அசிட்டோன் ஃப்ரீ வச்சு நான் மறுபடியும் தொடச்சிடுறேன். தொடச்சிட்டு இந்த மாதிரி பேட்டிங் ஜெல் எடுத்துக்கிறேன். இதில் ப்ளூ கலர் நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் ப்ளூ கலர்லேயே கொஞ்சம் ஒயிட் கலந்த மாதிரி மறுபடியும் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ப்ளூ அண்ட் ஒயிட் ரெண்டுமே கலந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு மறுபடியும் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பைடர் ஜெல் எடுத்துக்கிறேன். ஸ்பைடர் ஜெல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு க்யூர் பண்ணிக்கோங்க. 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போ நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் எம்போசிங் ஜெல் எடுத்து
நீங்கள் டாட்க்கு பதிலாக ஹார்ட் மாதிரி அந்த மாதிரி வரைகிறதா இருந்தாலும் வரையலாம். ஓகேவா? இப்போது நான் க்யூர் பண்ணுறேன். அகெயின் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிவிட்டேன். க்யூர் பண்ணதுக்கப்புறம் டாப் கோட் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணணும். இப்போது நான் 120 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணுறேன். இப்போது நான் க்யூர் பண்ணிட்டேன். இந்த டிசைன் அவ்வளோதான். இப்போ நம்ம சென்டரில் டாட் மாதிரி வச்சோம் இல்லையா, உங்களுக்கு கிளியராக இல்லைனா நீங்கள் எம்போசிங் ஜெல் இருந்துச்சுன்னா நீங்கள் டாப் கோட் அப்ளை பண்ணிவிட்டு கூட மேலே அப்ளை பண்ணலாம். இப்போது ஃபுல்லாகவே நான் க்யூர் பண்ணிவிட்டேன். இந்த டிசைன் அவ்வளோதான். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேலில் வேணுனாலும் 9489551523 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.